இன்றைக்கி நேந்திரம்பழத்தில் எப்படி குழிப்பணியாரம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 2 நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி துவர்க்கிற மாதிரி இருக்கும். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நான். நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. தோல் கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. உள்ள பழம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு நான் சேர்த்துருக்கேன். இது அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். நமக்கு பாகுப்பதம் தேவையில்லை, நல்லா கொதித்து வந்தால் போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை 2 வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடயே இந்த கட் பண்ண வாழைப்பழத்தையும் அது கூடயே நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு ஒரு தேங்காய் மூடி நல்லா துருவிட்டு நான் அது கூட சேர்த்துருக்கேன். நான் அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சேன் பார்த்திங்களா, தண்ணி விட்டு அதை வடிகட்டி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. மண் இருந்துச்சுன்னா நமக்கு தங்கிடும். இப்போ 1 டம்ளர் அரிசி மாவு நான் தெளித்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு அரிசி மாவு வேண்டாம் அப்படின்னா மைதா மாவு போட்டுக்கலாம், இல்லை கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். போட்டு அந்த வாழைப்பழத்தோடையே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு அதில் ஏலக்காயும் சர்க்கரையும் நான் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நான் தண்ணி விட்டு கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆறிடுச்சு, அதனால் கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நமக்கு இருக்கணும். தோசை மாவு அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது கூட நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சில்லியாக எடுத்திருக்கேன். அது துருவியும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. இதில் சில்லியாக போட்டால் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் 1 டீஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் அந்த மாவு கூடயே நான் கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதையும் இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு நல்லா வெந்து வராது. நான் குழிப்பணியார சட்டி தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நெய், உங்களுக்கு நெய் வேணும்னாலும் கூட நெய் விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நெய் நம்ம நிறையா ஊற்றிருக்கோம். அதனால் நான் எண்ணெய் விட்டு தான் நான் போடுறேன். தாராளமாக எண்ணெய் விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம அடி பிடிக்காமல் வரும். இதில் ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு போட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் ஒரு மூடினாலும் மூடிக்கலாம், இல்லைனாலும் கூட அப்படியே இருக்கட்டும். அது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். வெந்து எடுத்துக்கலாம். வெந்ததை எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மீடியமாக வச்சுக்கணும். மீடியமாக அடுப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். நமக்கு அலுமினிய பாத்திரன்றதுனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை நம்ம சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி போடும்போது இந்த மாதிரி வெள்ளையாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.